Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டியோட அப்கமிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மண்டேவோட இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்றோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பிளஸ் லைவ் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட என்ரோல்மெண்ட் முடியுது. இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் யாரும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்குள்ள. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக 22,800 பிரேக் ஆயிருந்தாவே நம்ம என்ன சொன்னோம்னா 22,520 கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தமிழ்லைன்லேயே ஒரு மெசேஜ் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ 23,520 பிரேக் ஆகி 22,100 கீழே நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சிருக்காங்க வீக்லி டைம் ஃப்ரேமில். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஃப்ரைடே பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, எஃப்எம்ஜிசி, ஆட்டோ செக்டார் வைஸும் சரி ஸ்டாக் வைஸும் சரி மினிமம் 3% கீழே டவுன். ரிமைனிங் இருக்க ஸ்மால் கேப், மிட் கேப், ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% to 2.5% ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது மற்ற இருக்க எல்லா இண்டெக்ஸும் ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நிஃப்டி பர்டிகுலராக அண்டர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2022 அங்கே வந்து ஒரு ஹை கிரியேட் ஆச்சு. லைஃப் டைம் ஹை, ஏற்கனவே லைஃப் டைம் ஹை 18,600 கிரியேட் ஆனது 2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாக்டாக சொல்லணும் நவம்பர் மந்த்தில் 21 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18,900 ஹை கிரியேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா ஜூலையில் அது எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் ஃபில்லிங்கில் கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனோட இது சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ வந்து அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி வீக்லி கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இன்னும் என்ன லெவலுக்கு வேணால் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி மார்ச் மந்த்தாக இருக்கலாம், இல்லை இனிமேல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 21,780 to 21,800 ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள மல்டிபிள் டைம் வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நல்லா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அன்னைக்கு க்ளோசிங்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க, அதுவும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அங்கே வந்தால் திருப்பியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி நல்லா ஃபால் வந்ததுக்கப்புறம் க்ளோசிங் கூட அங்கே தான் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக அந்த 21,800 மல்டிபிள் டைம் சப்போர்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியோட லைஃப் டைம் ஹையிலேருந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் இல்லைனா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லலாம். ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, லோ, லோயர் ஹை, எகைன் லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, எகைன் இப்போ லோயரில் போட போயிட்டுருக்கு. லோயரில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எக்ஸாக்டாக இன்னும் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் இழுத்து வச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ட்ரெண்ட் லைன் பேஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸும் அங்கே தான் சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 1 or 2 days ரெக்கவரி ஆனாலும் அப்சைடில் இப்போ இருக்க இந்த கரண்ட் வீக் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 22,520 to 22,640 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகும்னா 22,720 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக, இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கான மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்.
டவுன் சைடில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 22,000 ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 22,800 இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா வரதுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்துட்டு எகைன் ப்ரைஸ் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு லோயர் ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா இல்லை எகைன் ட்ரெண்டு டவுன் சைடில் வருதாங்கிறது அங்கே வரும்போது டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் கொரோனாவில் இந்த ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் இங்கேருந்து தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அந்த ட்ரெண்ட் லைனை. திருப்பி வந்து அந்த இடத்துல தான் சப்போர்ட் அடிச்சு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். திருப்பி வருது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். திருப்பி வருது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டாக எடுத்து ஒரு ஐரை கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்ப்ளீட்டு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் நெகட்டிவ் கேண்டில் நல்ல ஸ்ட்ராங் பேரிஸ் கேண்டில் பிரேக் டவுன் ஆனதில் ப்ரீவியஸ் லெவல் அந்த 50,000க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்க முடியல. அதனால் பிரேக் டவுன் ஆனதுக்கு ரீடெஸ்ட் எகைன் டவுன் சைடில் லோயர் லோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 47,900க்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் தான் ஏதாச்சும் கொஞ்சம் அப்சைல் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். இல்லைனா இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடும். கீழே வந்து ஒரு 46,000 மேலே வந்து 50,000 இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோ பிரேக் ஆனால் மட்டுமே எகைன் இன்னும் டவுன் சைடில் போகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ஒவ்வொரு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியை நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போது மண்டேக்கான லெவல்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே என்ன ட்ரேட் பண்ணியிருந்தோம் லைவ் ட்ரேடிங் குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு வந்தனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு 8 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சுட்டு ஒரு கால் ஆப்ஷன் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் ட்ரை பண்ணியிருந்தோம். பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆயிடுச்சு. 8 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிட்டு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த டார்கெட் லெவலில் கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. இது மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி புட் ஆப்ஷன் சைடில் நம்ம எப்போவுமே ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு. ப்ரைஸ் திருப்பி சப்ஸ்டெயின் ஆச்சு. திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் வந்து அழகாக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டுச்சு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீமியம் ஹையர் லெவலில் இருக்குது. பிரேக் ஆனால் வைலண்ட்டாக ஒரு மூவ் கொடுக்கும், ஒரு ஸ்பைக் வருங்கிற பேஸ் பண்ணி 168 என்ட்ரி கொடுத்துருந்தேன். 192 to 194 டார்கெட் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக ஒரு 24 பாயிண்ட்ஸ் இந்த ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ரேலி ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் என்னோட இண்டிவிஜுவல் ட்ரேடு ஒரு நேக்கட் செல்லிங் பண்ணியிருந்தேன். இது ஒரு 15 பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் நம்ம டெலிகிராம் சேனலில் எக்ஸாக்டாக 1150க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகுது, 48,540 ரிஜெக்ஷன் ஆகுது. எனி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டமாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ எவ்ரி டே பேசிஸில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் லைவில் வந்து நம்மளோட கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு லைவில் டெய்லியும் 9:30 to 3:30 லைவ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு இன்னும் எவ்வளோ கன்ஃபர்மேஷனோட கொடுக்க முடியுமோ அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். மண்டே வந்து டவுன் சைடில் லெவல்ஸ் பார்த்துக்கலாம், அப் சைடில் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஏ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஏ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 11,639 crores ஹெவி செல்லிங்கில் இருக்க மந்தோட லாஸ்ட் டேட். அதில் வந்து ஹெவி செல்லிங்கில் 11,639 crores ஹெவி செல்லிங் இருந்தாங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 12,300 crores பை பண்ணியிருக்காங்க. இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஒன்றும் பெரிய லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகல. 22,200ல ஸ்டாடல் இருக்கு. அட் மணியில் 2 பேரும் செல் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் ரைட்டிங் ஃபாலோட் பை கால் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,300, அதுக்கப்புறம் நேராக டைரக்டாக 22,500ல இருக்கு. புட் ரைட் பொறுத்த வரைக்கும் 22,000ல இருக்க புட் ரைட்டோட 21,800ல நம்ம சொன்னோம்ல சப்போர்ட்டர், அங்கே இருக்க புட் ரைட் கொஞ்சம் 22,000 கம்பேர் பண்ணும்போது 22,800ல புட் ரைட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது.
நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மண்டேக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 22,200 to 220 லெவல் வந்து பிவோட்டா ஆக்ட் ஆகும். அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது ஆக்ட் ஆகும்னா 22,300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,406. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன கேஃப்லிங் ஏரியா இருக்குது 22,500. அங்கே ரைட்டிங் ப்ரீவியஸாக சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்தாலும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும். அப்சைடில் மண்டேக்கான லெவல்ஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 22,000 அன்னைக்கு சப்போர்ட் எடுத்த இடம், அது பிரேக் ஆச்சுன்னா 22,040, அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 21,959 வரைக்கும் டவுன் சைடில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அப் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். திருப்பியும் ப்ரைஸ் 22,500 to 520, 22,500 to 520. இன்கேஸ் மண்டே டூஸ்டே மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது, ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் வேறு வருது, ப்ளஸ் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்தாலும் இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்கனால மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் 220 to 240 ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். மண்டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆர் கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த சைடு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸுக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த 200 பாயிண்ட்ஸ்குள்ளே ரேஞ்ச் ஆச்சுன்னா என்னென்ன கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், மண்டே மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டு. அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம், மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணோம். மண்டேவோட மார்க்கெட் வந்து இன்ட்ராடேல என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன கன்ஃபர்மேஷன் வருதோ 15 to 20 பாயிண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த 22,300க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 22,400 இந்த லெவலை ப்ரீச் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு செல்லிங் கேண்டில் பாதி லெவல். அதுக்கப்புறம் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் மட்டுமே இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான கால் ஆப்ஷன் சைடில் பாசிபிலிட்டி இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் டே லோ பிரேக் பண்ணால் எடுக்காதீங்க, அது அட்வைசபிளாக இல்லை. லோ பிரேக் பண்ணால் ஸ்கேல் பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் எப்படி வந்து விழுந்துட்டு ஒரு ரீட்ரேஸ் பண்ணும்போதோ அங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், எகை நீங்கள் வந்து விழுந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணதோ புட் ஆப்ஷன் ட்ரேட். திருப்பியும் ப்ரைஸ் கீழே விழுந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி கீழே விழுந்துட்டு ப்ரைஸ் 22,120 ஆர் 150 வரும்போது இங்கே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். எகைன் ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். லோ பிரேக் ஆகும்போது புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இவ்வளோ தெரியும் ஃபாலோ ஆனதுக்கு ப்ரைஸ் இந்த லெவல் ஏதாவது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, டபுள் டாப்போ ஏதாவது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் மண்டே என்ன பண்ணணும்னா ஃபாலோ ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுது, புட் என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணுறோம். எகைன் ஃபாலோ ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுது, எகைன் புட் ஆப்ஷன் கேட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எப்படி எடுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸில் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். எப்படி ரெசிஸ்டன்ஸில் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுனா இப்போ நமக்கு தெரியும் 22,320 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்கே வரும்போது ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகி வருதுங்கும் போது ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட், இந்த 200 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், வேறு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளுக்கு ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன், அதை பேஸ் பண்ணி கன்சாலிடேட் மார்க்கெட்டில் அங்கே ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். லெவல்ஸ் மார்க் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நான் மண்டேவும் மார்னிங் 9-10க்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 48,500லே புட் ரேட் ஹெவியாக இருக்குது, 48,000ல் புட் ரேட் இருக்குது. கால் ரேட் பார்த்தீங்கன்னா 49,000ல் ஹெவி கால் ரேட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பெரினால 500 பாயிண்ட்ஸுங்கிறது டிஃபால்ட்டாகவே 48,000 to 49,000 பெல்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் 48,240 ஒரு சப்போர்ட்டு, பிரேக் ஆச்சுன்னா 48,090, அது பிரேக் ஆச்சுன்னா ஃபைனல் சப்போர்ட்டு 47,920 இருந்து
47,920லேருந்து 47,880 இந்த 40 பாயிண்ட்ஸ்க்குள்ளே லாஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 48,520. நான் 506ன்னு இருக்குது, ஏன்னா இந்த ஏரோ மார்க் போகிறனால அப்படி இருக்குது. ஒரு 500 to 520 இருக்குது இந்த லெவல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்மால் கேப் ஃபில்லிங் இருக்குது. 48,637 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 48,800 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணி ப்ரீச் ஆனால் மட்டும்தான் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 49,086. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பெல்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பெல்ட்டுக்குள்ளே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணால் ஈஸியாக 50 to 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டேவோட அப்சைடில் வர ட்ரெண்ட் லைன் பாருங்க. இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு டவுன் சைட்லையும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ப்ரைஸ்கிட்ட ட்ரெண்ட் லைன் இருக்கும். இப்போதைக்கு டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக சொன்னேன். அப் சைடு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸு சார்ட்டை ரீட் பண்ணணும். எக்ஸாக்டாக 500 ரேஞ்சில் ப்ரைஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் 500 to 520 ரேஞ்ச் போனால் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருது. எகைன் நீங்கள் பை புஷ் பண்ணி அனுப்புனாலும் எகைன் செல்லிங் ப்ரெஷர் வருது. கால் ஆப்ஷன் சைடை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா மண்டே கேப் அப் ஆகி இந்த லெவல் மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக கால் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங்க்கே நம்மளுக்கு 50 to 70 பாயிண்ட்ஸ் கேட்ச் கிடைக்கும். இந்த இடத்துக்கு 520க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் மூவ் ஆகும். 640 வரைக்கும் 48,640 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அழகாக. ஏன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க, திருப்பி பையர்ஸ் எகைன் புஷ் பண்ணுறாங்க, திருப்பி செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு 15 மினிட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் ப்ளஸ் 48,680 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஒழுங்காக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வேறு இருக்குது. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனும் 48,640 இருக்குது. ப்ரைஸ் இங்கே பிரேக் ஆகி சப்ஸ்டெயின் ஆனாலும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகும். இந்த கேப்பில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். எகைன் ப்ரைஸ் பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் மொமெண்டம் 48,800 வரைக்கும் டெஃபினட்டாக போயிடும். இந்த செல்லிங் ஜோன் 720 to 800க்கு டெஃபினட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் எகைன் 48,000 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் ஏதாச்சும் பிரேக், ஏன்னா இங்கேருந்து செல்லிங் வருது, பவுன்ஸ் ஆகுது, எகைன் செல்லிங் வரும், பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ண விட்டுட்டு ரீடெஸ்ட்டில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 48,000 போய் ப்ரீச் பண்ணணும். ஆல்ரெடி அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணால் தான் இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் போகுது அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அங்கேயே என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா ரைசிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் பண்ண விடணும். பிரேக் பண்ண விட்டுட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி ஐரை ஃபார்மேஷன் நடக்காமல் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எல்ஏ இங்கே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணால் செகண்ட் டார்கெட். இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் எடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. எகைன் இந்த மாதிரி பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ண விட்டுட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது புட் எடுக்கலாம். அதர்வைஸ் இந்த இடத்துக்கு மேலே இனிமேல் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,640, 48,740 இந்த லெவலில் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வச்சு 500 டெசசிவாக பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனும் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா நேராக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு புட்டை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் ப்ளூ கலர் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேஜர் சப்போர்ட். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போர்ட் 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 பிரேக் டவுன் ஆகுது, திருப்பி ரீடெஸ்ட் ஆகுது. மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்தது வயலண்ட்டாக அங்கே வந்துச்சுன்னா எகைன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஏதாச்சும் ட்ரேட் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.